இங்க ஒரு வயசானவர் முடியாம ஒரு மரத்தை பிடிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அந்த மரத்துல இந்த இலையெல்லாம் கருக்கி கீழே விழுகுது. இதை பார்த்து இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஒரு டாக்டரோட கழுத்தை பிடிக்கும் போது அவர் ரொம்ப வயசாயிராரு. ஏன்னா அந்த இளமையெல்லாம் இவருக்கு வர ஆரம்பிச்சிடும். அவரோட பாடியில ஏற்படுற இந்த மாற்றத்தை உணர்ந்த இவரு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாத்தோட கழுத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல ஒரு யங் பாய் இருக்கான். அவனோட கழுத்தை பிடிச்சி ரொம்ப யங் பாயா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு இது எல்லாத்துக்குமே தெரிய வைக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய ஷோ நடத்துறாரு. அதுல இவருடைய வயசான போட்டோ வச்சுட்டு நான் ஒரு கடவுள்னு சொல்லும் போது எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இவர் டென்ஷனானவர் ஒரு சவுத்தை குத்தியே உடைச்சிடறாரு. பார்த்த மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேஜை விட்டு இறங்கி வரும்போது இவரோட முன்னாடி ஒரு கால் ஊனமுற்றோடு இருக்கான். அவனோட காலை டச் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய காலும் சரியாக ஆரம்பிச்சு எழுந்து நிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனோட பக்கத்துல ஒரு கேன்சர் வந்த பொண்ணு இருக்கும். அவளையும் போய் தொடும் போது உடனே அவளுக்கு கேன்சர் சரியாயிடும். இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் திடீர்னு அவனுடைய ஷர்ட்டை கழிச்சு அவனோட தீக்காயத்தை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு இவனோட முன்னாடி வந்து முட்டி போட்டு உட்கார்றான். இவனும் அந்த காயத்தை மேல கையை வச்சு அடுத்த செகண்டே சரியாயிடுது. உடனே இவனை எல்லாரும் கடவுளா ஏத்துக்கிறாங்க.